டு பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து நம்ம கொய்யா இலையை வச்சு ஒரு தேநீர் பார்க்க போகிறோம். இது வந்து இதில் வந்து விட்டமின் சி இருக்குங்க. இது வந்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு, மலச்சிக்கல், ரெண்டாவது வந்து இந்த சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்காது, ஸ்கின் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இருக்காதுங்க. அவங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கொய்யா இலையில் நீங்கள் தேநீர் வச்சு கொடுக்கலாங்க, உடம்புக்கு நல்லது. அது கூட வந்து நான் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வச்சுருக்கேங்க. இப்போ முதல்ல நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம வந்து 2 கிளாஸ் ஊற்றிக்கிறோங்க. ஏன்னா அது வந்து 1 கிளாஸ் வந்து இதுவாகணும், சுண்டணுங்க. இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு, இப்போ வந்து நான் 4 இலை எடுத்திருக்கேங்க. பாருங்கள், 4 இலை எடுத்திருக்கேன். நம்ம அதில் அப்படியே போட்டுக்கலாங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து நான் 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேங்க. ஓகேங்களா? இது நல்லா கொதிக்கணுங்க. அப்போ வந்து கொதித்து 1 கிளாஸ் அளவுக்கு சுண்டினா நம்ம அதை இறக்கிடுவோங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, ஸ்கின் ப்ராப்ளமே வராது. ஓகேங்களா? ரெண்டாவது விட்டமின் சி இருக்குது இதில். ரெண்டாவது சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி தேநீர் வந்து வாரத்தில் ஒரு நாள் எங்கே கிடைச்சாலும் கொய்யா இலை அந்த மாதிரி ஒரு 2 இலை போட்டு கூட, நான் சின்னதாக இருக்கிறது 4 போட்டிருக்கேங்க. நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க, ஜீரணத்துக்காக நான் அதை கொடுக்குறேங்க உங்களுக்கு. ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் இருக்கிற அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கியிருக்கும். இலையை பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம இதுக்கு மேலே ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? சரிங்க. இன்றைக்கி வந்து கொய்யா இலை வந்து தேநீர் வந்து நம்ம எதுக்கு நல்லது, விட்டமின் சி இருக்குங்க. ரெண்டாவது வந்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நல்லது. ரெண்டாவது வந்து மலச்சிக்கலுக்கு. இந்த சுகர் பேஷண்ட் இதை எடுத்துக்கிறது இருந்தால் வாரத்தில் ஒரு நாள் 2 இலை எடுத்துக்கோங்க போதும். இருந்தாலும் வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்து குடிக்கலாமா, டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் குடிங்க. ஓகேங்களா? மிச்சப்படி சாதாரண இருக்க ஆளுங்களாம் நீங்கள் குடிக்கலாம். ஓகேங்களா? சுகர் பேஷண்ட் மாத்திரம் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா வந்து சுகர் வந்து கொஞ்சம் லோவாக போகிறதுக்கும் சான்ஸ் உண்டு. அதனால் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கோங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. விட்டமின் சி இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம். வாரத்தில் வந்து ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க. 2 இலை போட்டுக்கோங்க போதும். ஓகேங்களா? நான் சின்னதாக இருக்குன்ட்டு 4 இலை போட்டிருக்கேன். நீங்கள் 2 இலை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுக்கு. தேங்க்யூங்க. சூப்பருங்க.